இன்று அவர்களுக்கு ஒவ்வொரு வகுப்புக்கும் பெரிய தொகையாக கொடுப்பதற்கு முழு வீச்சில் அவர்கள் முயற்சி எடுத்து அதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. ஏன்னா எந்த பக்கத்திலும் இவ்வாறு பண்ணதில்லை. ஒவ்வொரு வகுப்புக்கும் மிக பெரிய தொகையை நாம் கொடுத்து அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதன் மூலமாக மறைக்கல்வி பிள்ளைகளை வரவேற்பதற்கு மிகவும் ஆர்வமுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா விதத்திலும் அவர்கள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்ற நம்முடைய பாசமிகு பகுத்தந்தை அவர்களுக்கு நாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் மென்மேலும் இந்த அர்ப்பணியை தொடர்ந்து பணி செய்ய அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தாயார்களாக உடல்நல சுகத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இவர்களை தொடர்ந்து நமது பாத்திமா பள்ளி மற்றும் சலீசியஸ் சார்பாக அதன் நிர்வாகி அருள் சகோதரி கிறிஸ்டினா அவர்கள் அவர்களோடு இணைந்த அருள் சகோதரிகள் அன்றைக்கு இப்பொழுது இருப்பார்கள். அவர்களை தொடர்ந்து திருச்சி அண்ணா சார்பாக அதன் தலைமை அருள் சகோதரி ரோஸ்மேரி அவர்கள் நமது பங்கு தந்தையை கௌரவிப்பார்கள். அவர்களோடு இணைந்த அரசு இணைந்து பங்கு தந்தையை கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக அனைத்து அன்பியங்கள் ஒருங்கிணைப்பு குழு துணைத் தலைவர் திரு அந்துமான் அவர்கள் பங்கு தந்தைக்கு கொண்டாடி அணிவித்து நேரத்தில் கௌரவிக்கிறார்கள். நமது தமிழ் மாணவர் குழு சார்பாக அதன் தலைவர் திரு தினேஷ் அவர்கள் தந்தையை கௌரவிக்கிறார்கள். நமது பகுதியில் புதிதாக வந்திருக்கின்ற பிஏ அவர்கள் திரு ஜூலியஸ் பெர்னாட் அவர்கள் நமது தந்தையை கொண்டாடத்திற்கு கௌரவிக்கிறார்கள். மரியம் இளைஞர் ஜெபக்குழு சார்பாக அதன் பங்காளர் திரு அருண் அவர்கள் நமது தந்தையை கொண்டாடத்திற்கு கௌரவிக்கிறார்கள். பீடப்பூக்கள் சார்பாக செல்வன் ரோஷன் அவரோடு இணைந்து பீடப்பூக்கள் அனைவரும் மனம் சென்று வழங்கி பங்கு தந்தையை கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய மாசனில் பங்கு தந்தையுடைய உடன்பிறந்த சகோதரி திருமதி ரீட்டா அவரது கணவர் இருவரும் இணைந்து பங்கு தந்தையை கௌரவிக்கிறார்கள். வீட்டில் மகிழ்ச்சியை தெரிவிப்போம். திருப்பதி முடிந்தவுடன் அந்த தந்தையை சந்தித்து அவர்கள் ஆசி பெற்று செல்ல உங்கள் போது எப்படியோ ஈர்ப்புரை வழங்க நமது பாசனம் பங்கு தந்தையை நோக்கி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. பிரியமானவர்களே, இந்த பங்கு தந்தையுடைய முக்கியமான ஒரு விழா குரு விழா தான். நான் சொல்லியிருக்கிறேன் என்றால் குருத்துவத்தின் வழியாக தான் நான் உங்களை சந்திக்க முடிகிறது. பிறந்தநாளோ மற்ற விழாக்களோ தவிர ஒரு பங்கு தந்தைக்கு நீங்கள் சிறப்பு செய்ய வேண்டிய நாள் இதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். ஏனென்றால் இந்த குருத்துவத்தில் இறைவன் எங்களை முழுமையாக தேர்ந்தெடுத்து 29 ஆண்டு காலம் சிறப்பாக வழிநடத்தியிருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இதுவரை நான் தனிமையை அனுபவித்ததில்லை, தனிமையும் உணர்ந்ததில்லை. இறைவன் என்னோடு இருந்தால், மக்கள் என்னோடு இருந்தார்கள். ஆகவே எப்பொழுதும் இறைப்பணியை செய்து கொண்டு இருப்பதற்கான ஆற்றலும் வல்லமையும் இறைவனுக்கு தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருந்தார். ஆகவே முழு நிறைவோடு எல்லா இடங்களிலும் நான் பணி செய்யக்கூடிய வல்லமை இறைவன்
5 ஆண்டு காலம் அந்த போராட்டத்திலே மக்கள் ஒவ்வொருவருக்கும் பணியாற்றக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு இறைவன் கொடுத்தார். அந்த வாய்ப்பை உங்களுக்காக நான் கொடுத்தேன், பணியாற்றினேன். உங்களுக்கு நான் முதலில் வாக்குறுதி அளித்தது போல நான் இங்கு கட்டிடத்தை கட்ட வரவில்லை, மாறாக நான் பெற்றுக்கொண்ட இயேசுவை உங்களுக்கு தர வருகிறேன் என்று சொன்னேன். அவ்வாறு என்னால் முடிந்த அளவுக்கு இதோ நான் பெற்ற இறை அனுபவம் நான் ஒவ்வொருவரையும் இறை வாழ்வில் நிச்சயமாக வளர்த்திருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே மனநிறைவோடு இந்த நாளில் எனக்காக ஜெயித்த ஒவ்வொருவருக்கும் பாராட்டு ஒவ்வொருவருக்கும்